அனைத்து தாமரை சொந்தங்களுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சேலம் நெசவாளர் பிரிவின் மாவட்ட செயலாளர் கே வரதராஜன் பேசுகிறேன். நேற்று முன்தினம் பொன் பாலகநாதி அவர்கள் சேலம் வந்திருந்தார் என்று சொன்னார்கள். இப்பொழுது நான் வெளியில் போயிருந்த காரணத்தினால் அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ள முடியவில்லை. கேட்டு தெரிந்து கொண்டேன், என்ன காரணத்துக்காக பொன் பாலகணபதி அவர்கள் வந்திருந்தார், என்ன காரணம், அடுத்த கட்ட நிகழ்வு என்ன, இது தெரிந்து கொள்ள நம் கட்சி சொந்தங்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டேன். அடுத்த கட்ட நிகழ்வு என்ன செய்யலாம், கட்சி வளர்ச்சிக்கு என்ன பண்ணலாம், எதை செய்தால் கட்சி வளரும் அப்படி என்று ஒரு தகவலை கேட்டதாக சொன்னாங்க. என்னென்ன உங்களிடம் குறைகள் என்ன இருக்குது சொல்லுங்கள், எதனால் நம்ம தோற்றோம், அதற்கு என்ன காரணம், இவையெல்லாம் நோட் பண்ணிட்டு போயிருக்காருதா சொன்னாங்க. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். நான் 2000 2004 வரை பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி சிபிஆர் தலைமையில் இருக்கும்போது இருந்தது. அதன் பிறகு அன்று கட்சி வளர்ச்சி சரியாக இல்லாத காரணத்தினால் இதே மாதிரி அன்றைக்கி பாலிட்டிக்ஸ் இருந்தது. லோக்கல் ஆடிட்டர் ரமேஷ், அதுக்கப்புறம் ஒரு தலைவர் சேலத்தில் கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு நினைத்து வந்தார், மதிவாணன் சொல்லிட்டு, கேப்டன் மதிவாணன் அப்படின்ட்டு. அவரை புறந்தள்ளினாங்க அன்றைக்கி நம்ம கட்சியில் இருந்தவங்க. அதன் பிறகு கட்சி சேலத்தில் காணாமல் போச்சு. அதற்கு காரணம் நிறைய பேருக்கு அங்கெல்லாம் சொல்ல முடியாது. அதில் அன்றைக்கி இருந்த பொறுப்பாளர்கள் யாரும் சரியில்லாத காரணத்தினால நிறைய பேர் வெளியில் வந்துட்டாங்க. அதன் பிறகு தலைவர் அண்ணாமலை அவர்கள் 2001 பொழுது கட்சியில் இணைந்தார். கட்சியில் இணையும் போது நாங்களாம் அந்த கட்சியில் இருந்து பார்த்ததுனால அண்ணாமலை அவர்கள் அவ்வளோ வேகமாக வந்து கட்சியை வளர்க்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டதை பார்த்து அவருடைய வேலையை உற்று கவனித்து அடுத்த கட்டமாக நம்ம கட்சி முன்னேறத்துக்கு ஒரு வழி பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் என்னென்ன தெரியாத இருந்தபோது இதை பட்டி தொட்டி இதெல்லாம் யாரும் மறக்க முடியாது. அது மறந்தாங்கன்னா மிகப்பெரிய தவறு. பட்டி தொட்டிலாம் கொண்டு போய் சேர்த்துனவர் அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான். சில பேர் சில கருத்து சொல்லலாம், இப்போ பணம் நிறையா செலவு பண்ணி தானே பண்ணார், அடுத்தவங்க பண்ணலாமே, செலவு பண்ண கட்சியில் பணமாக இல்லை, மற்றவங்க ஏன் பண்ணலை, அவர் எடுத்து செஞ்சார் இல்லையா, செஞ்சவங்களை ஏன் கட்சியில் நீங்கள் வச்சுக்கல. இன்றைக்கி அந்த கட்சி நிலைமை இல்லை. அவர் என்ன சொன்னார், தனியாக நின்று இந்த நாட்டில் நம்ம கட்சியை வளர்த்தெடுத்து கொண்டு போகலான்னு சொன்னார். அதில் எந்த வித தவறும் கிடையாது. எதற்காக கூட்டணி வச்சுங்க, அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் ஊழல் கட்சின்னு தானே வெளியில் நம்ம வரோம். மறுபடியும் வந்து அதே கட்சியில் சேர்ந்து கட்சி கூட்டணியில் நின்னா, எலெக்ஷனில் நின்னா எப்படி ஜெயிப்போம், மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க. இதுதானே அன்றைக்கே சொன்னார் அண்ணாமலை. ஏன் உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதா? அவரை தூக்கி எறிஞ்சிங்க. இன்றைக்கி கட்சி எங்கே இருக்குது, அதில் பாதாளத்தில் இருக்குது, இருக்குது. அவரால் மட்டும்தான் கட்சி அடுத்த ஆள் வந்தாலும் வேலைக்காகாது. சாதாரண தொண்டனாக நான் சொல்கிறேங்க, நிறைய பேரை பார்த்துருக்கேன். நான் 87 இந்த அரசியலில் இருக்கேன். அதாவது அரசியலில் இவங்க வந்தால் தான் கட்சி வளரும் அப்படின்னா ஆக்டிவாக இருக்கணும், ரெண்டாவது போல்டாக இருக்கணும், யாருக்கும் தலை வணங்கி போகணும்னு அவசியம் இருக்கக்கூடாது, நிமிர்ந்து நின்று பேசணும், எதிர்த்து நிற்கணும், ஊழல் இல்லாமல் வேணும், கரைபடாத ஆட்சி கொண்டு வரணும்னா தலைவர் அண்ணாமலை மாதிரி ஒரு நல்ல மனிதர் தமிழகத்துக்கு தலைவராக வரணும். அவரை விட்டுட்டு நீங்கள் வேறு ஆளை போட்டாலும் கட்சி வளராது, வாய்ப்பே கிடையாது. இரண்டாவது, கட்சி வளரணும்னு சொல்லும்போது நம்ம கட்சியில் 31 பிரிவு இருக்குதுன்னு சொல்கிறீங்க. 31 பிரிவில் அந்தந்த பிரிவுக்கு ஏற்ற போல்
என்ன நலத்திட்ட விஷயங்கள் இருக்குது, அந்த மாவட்ட தலைவர்கிட்ட சொல்லியிருக்கீங்களா இது வரைக்கும்? ஒவ்வொரு மாவட்ட தலைவர்கிட்டையும் இதை பெற்றுக் கொடுங்க, இது ஒரு சென்டரை வச்சு பண்ணி கொடுங்க. ஒவ்வொரு திட்டங்களும் மத்திய அரசாங்கத்தால் வரக்கூடிய திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேருங்கன்னு ஏன் நீங்கள் யாரும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க? அதே தெரிவிக்க மாட்டேங்கிறீங்க. ஒவ்வொரு திட்டங்களும் மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தா மட்டும் இங்கே கட்சி வளரும். தமிழகத்தில் எவ்வளோ திட்டங்கள் இருக்குது? மத்திய கவர்மெண்ட் திட்டம், அத்தனை திட்டங்களும் அத்தனை பிரிவு சார்ந்த திட்டங்களும் மக்களிடையே ஒரு தொகுதிக்கு ஒரு இ-சேவை மையம் மாதிரி, ஒரு தொகுதிக்கு ஒரு இ-சேவை மையம் மாதிரி ஒன்று அமைத்து அதன் மூலமாக மாவட்ட நிர்வாகிகள் மூலம் இந்தந்த வேலைப்பாடு இந்தந்த நல்ல விஷயங்கள் இருக்குது, இதை வாங்கி தரலாம், இதனால் மக்கள் பயன்பெறலாம். அது 5 லட்ச ரூபா பென்ஷன் ஸ்கீம், அந்த ஸ்கீமு தமிழ்நாட்டில் வேலைக்கு ஆகலையே இது வரைக்கும். கேட்டால் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. என்ன காரணம்? அந்த திட்டமே செயல்படுத்த முடியலையே. மத்திய நலத்திட்ட உதவிகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு என்ன வழின்னு பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு இங்கே தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளரும். ஒவ்வொரு திட்டங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு மோடிஜி அவர்கள் கொண்டு வராரு. அந்த திட்டங்களை தமிழகத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வழி இல்லை. கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு மாவட்டத்துக்கு ஒரு இ-சேவை மையம் மாதிரி ஒன்று அமைத்து அதன் மூலம் மக்களுக்கு தெரியப்படுத்தி அவங்களுக்கு வாங்கி தரலாமே. ஒவ்வொரு பிரிவுக்கும் சார்ந்த மாதிரி 31 பிரிவு வச்சுருக்கிறீங்க. அந்த 31 பிரிவுக்கும் அதற்குண்டான நலத்திட்டங்கள் ஒதுக்கியிருக்காரு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள். அந்த திட்டங்களை ஏன் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தயங்குறீங்க? அந்த திட்டங்களை கொண்டு வந்து சேருங்க. நல்ல தலைவர் அமைங்க. மாவட்டந்தோறும் நல்ல தலைவர்கள் அமைக்கணும், மதிக்க தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி தலைவர்கள் அமைக்கணும், தொண்டர்களை மதிக்கணும். இன்றைக்கி இந்த கட்சியில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் அண்ணாமலை அவர்களும் மோடிஜி அவர்களும் மட்டும்தான். தமிழகத்தில் முக்கியமாக அண்ணாமலை மட்டும்தான். அவரை நீங்கள் ஓரம் கட்டினீங்கன்னா தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒன்று இருக்கிறதுனே யாருக்குமே தெரியாது. இது நான் உண்மையை தான் சொல்கிறேன், பொய் சொல்லணும்னு அவசியம் எனக்கு இல்லை. உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் கேம் பண்ணுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இந்த நாடு நல்லா இருக்கணும், நல்ல தலைவர்கள் வரணும், கட்சி நல்ல முறையில் முன்னேற்றத்துக்கு வரணும் அப்படின்னா அண்ணாமலை மறுபடியும் எந்த பைலா படியும் இருக்காமல் தொடர்ந்து 10 வருஷம் அவர் தான் வந்து தலைவராக இருக்கணும். எந்த ஒரு இடையும் இருக்கக்கூடாது. அவரை ஃப்ரீயாக விடுங்க. இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கண்டிப்பாக மலர்ந்தே தீரும். சும்மா வந்து தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரி தாமரை மலரும் சொல்லிட்டு போகிறதெல்லாம் பெரிய மேட்டர் கிடையாது. அதை வேலை செய்யணும். அதை வேலை செய்கிறதுக்கு ஒரு தலைவர் தேவை. அவரை பின்பற்றத்துக்கு நாங்களாம் நிறைய பேர் இருக்கிறோம். தமிழகத்தில் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறோம். அதை பார்த்து கட்சி வளர்கிறதுக்குண்டான வேலையை செய்யணும். அதை முன்னெடுத்து கொண்டு வரீங்கன்னு சொல்லி நம்புகிறோம். ஜெய்ஹிந்த்.